Next, we will move on types of random variable. Types of random variable is two types. One discrete random variable. The next one continuous random variable. First discrete random variable என்னன்னு பார்த்துருவோம். ஏன்னா 11.2 நம்ம எக்ஸசைஸ் ஃபுல்லாமே discrete random variable பார்ப்போம். 11.3 தான் continuous random variable பார்ப்போம். ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் discrete random variableனா அதோட definition. A random variable x is defined on a sample space into the real number r is called discrete random variable. Okay, sample space yes, the real number r is called the discrete random variable if the range of x is countable இருக்கும். ஓகேவா, can assume that இது வந்து ஃபைனைட்டாக இருக்கும், countably infinite நம்பராகவும் இருக்கும். infinite நம்பர்னா வேற, countably infinite நம்பராகவும் இருந்துச்சுன்னா this is also another discrete random variable. Every value in the set x has positive probability with the total வந்து என்ன இருக்கும், கண்டிப்பாக 1 இருக்கும். ஓகேவா, ஸோ discrete random variable என்ன தெரிஞ்சா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா இப்போ டேக்கன் ஒரு 10 பல்ப்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஒரு 10 பல்ப்ஸ் எடுத்துகிட்டு நோ டிஃபெக்டிவ். ஸோ எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நோ டிஃபெக்டிவாக இருக்கணும், டிஃபெக்டிவ் பல்ப்ஸ். ஸோ அப்போ ரேண்டம் வேரி எப்படி எழுதலாம், ஸோ டிஃபெக்டிவே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பல்பு டிஃபெக்டிவாக இருக்கலாம், அல்லது 2 பல்பு டிஃபெக்டிவாக இருக்கலாம், அல்லது 10 பல்ப்ஸும் டிஃபெக்டிவாக இருக்கலாம். ஓகேவா, அப்போ இது கவுண்டபிளா, இதுதான் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். ஓகேவா, இது கவுண்டபிள் ஆர் இன்ஃபைனைட்லி கவுண்டபிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ என்ன சொல்லிடுறோம், எக்ஸாம்பிளில் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இதை யூஸ் பண்ணி சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதோட டெஃபினிஷன், இஃப் எக்ஸ் இஸ் ஏ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டிப்பாக அது வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னாலே டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளாக தான் இருக்கணும். with the discrete values x1, x2, xn, then the function denoted by, okay, defined by f of x is equal to p of x is equal to xk for x is equal to 1 to n. ஓகேவா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதோட வந்து டோட்டல் எப்படி இருக்கணும், 1 இருக்கணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட கான்செப்ட் என்னென்னா சமேஷன் k pk is equal to என்னது, சாரி, pk means f of xk. f of xk ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்கணும், 1 இருக்கணும். தென் இந்த கண்டிஷனும் பார்த்துக்கோங்க, f of xk வந்து greater than or equal to 0 இருக்கணும். ஓகேவா, நெகட்டிவ் பாயிண்ட்டு வரவே கூடாது. k is equal to 1 2 3 டாட் டாட் என்ன இருந்துக்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்றது இதுதான் கண்டிஷன். 1 ஆட் பண்ணால் கண்டிப்பாக 1 வரணும். எப்போ ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் மாஸ் இது அக்செப்ட் ஆகும், டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் இருக்கும்போது. தட்ஸ் ஆல். Next example 11.5. 2 fair coins are tossed simultaneously. Find the PM of means probability mass function for number of heads occurred. ஓகேவா, 2 fair coins toss பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம், let S be a sample space. ஓகே, let S be a sample space அப்படின்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னது, அப்போ 2 ஹெட்னா 2 ஃபேர் காயின்னா தெரியும், ஹெட்டு ஹெட்டு ஹெட் டெய்ல், தென் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல். n of s என்ன வந்துடும், n of s is equal to 4. ஸோ இது என்னது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ லெட் x வந்து டினோட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் ஹெட்ஸை டினோட் பண்ணுறோம். அப்போ x கேன் டேக் த வேல்யூஸ். என்னென்ன இருக்கும், 1 ஹெட்டு வராமல் இருக்கும், அல்லது ஒரே ஒரு ஹெட்டு வரலாம், அல்லது 2 ஹெட்டு வரலாம். சரியா, அவ்வளோதான் இருக்கும், 2 ஹெட் வரலாம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் என்ன இருக்கும், ஒரே ஒரு ஹெட்டு தான் வரும். ஓகேவா, அப்போ 1/2, சாரி 1/4. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒரே ஒரு என்னது, ஒரு ஹெட்டு வரலாம். ஒரு ஹெட்டு வர்றதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், 2 பாசிபிலிட்டிஸ். அப்போ 2/4 கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 1/2. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ஹெட்ஸ் வரலாம். 2 ஹெட்ஸ் வர்றதுக்கும் 1/4 தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ அப்போ therefore probability
mass function x f of x. Random 0 1 2. 0 க்கு என்ன வரும் 1 by 4. இது என்ன வந்துரும் 1 க்கு 1 by 2. Then 2 க்கு 1 by 4. இதை ஆட் பண்ணீங்கன்னா 2 by 4 னா 1 by 2 plus 1 by 2 ஆன்சர் 1 ன்னு வந்துரும். So that's all. Hi students, next example 11.6. A pair of fair dice is rolled once. Find the probability mass function to get the number of fours. Same one தான் அங்கே காயின் பார்த்தோம், இங்கே என்ன செஞ்சோம் pair of dice பார்க்குறோம். 1 diceல 6, 2 diceல என்னது 36. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் 1 1 2 1 2 1 3 இருந்து up to என்னது 6, 6. ஸோ n of s is equal to 36. ஸோ x denote the என்ன எழுதலாம் number of fours. X denote the number of 4 வரதுக்குள்ள chance. அப்போ x can take the values 4 வரலாம், 4 வராமல் இருக்கலாம், அடுத்து 1 4 வரலாம், அல்லது ரெண்டுமே என்ன செய்யலாம் 4 வரலாம். இதுதான் நம்மளுக்கு பாசிபிள்ஸ். அப்போ p of x is equal to 0ன்னு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு 4 வரதுக்குள்ள சாரி 4ஏ இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பாசிபிள்ஸ். ஓகேவா? அப்போ பாருங்கள் 4 வர்றதுக்குள்ள பாசிபிளாக முதல்ல எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 then 7 8 9 10 11. ஸோ 11 மட்டும்தான் 4 வர்றதுக்குள்ள பாசிபிள். அப்போ 36ல் 11 போயிடுச்சுன்னா மிச்சம் 25 வந்து 4 வந்து வரவே வராது. அடுத்து p of x is equal to 1. ஒரே ஒரு 4 வர்றதுக்குள்ள பாசிபிள்ஸ். அப்போ 1 2 3 இதை விட்டுருங்க, இது ரெண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 வந்து ஒரே ஒரு 4 மட்டும்தான் வரும். அடுத்து x is equal to 2 வந்து ரெண்டுமே 4ஆக இருக்கணும், அது ஒன்றே ஒன்று தான் இருக்கு. ஓகேவா? அப்போ therefore probability mass function x f of x. x என்ன வந்துடும் 0 1 2. இது 25 by 36, இங்கே வந்து 10 by 36, இங்கே 1 by 36. ஆட் பண்ணால் and ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். That's all. Hi students, next we will discuss about definition of cumulative distribution function. Okay, cumulative distribution function என்னன்னு பாருங்க, அதோட definition. Cumulative distribution function f of x of a discrete random variable x taking the values x1 x2 x1 less than x2 less than x3 இந்த மாதிரி தான் போகும். இது probability mass function f of xi. So f of x is equal to cumulative distribution function f of x. ஓகேவா? probability of x less than or equal to x is equal to summation of xi less than or equal to x f of xi. இதுதான் cumulative distribution functionோட என்னது ஃபார்முலா. கேபிட்டல் f of x is equal to p of x less than or equal to x. அது எப்படி எதுனா சமேஷன் ஆட் பண்ணணும். xi less than or equal to x f of xi. ஸோ இது சம் கண்டிஷன் வந்து discrete random variableம் cumulative distribution function satisfies the following property. f of x எப்போவுமே ப்ராபபிலிட்டி நம்ம 10th பார்த்துருப்போம் 0 to 1க்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? then limit x tends to infinity f of x, f of minus infinity na answer 0, f of plus infinity na answer 1. Okay, then x1 less than x less than or equal to x2 அப்படினா last term second term minus first term f of x2 minus f of x1. Okay, then இது ரொம்ப important. இந்த இது probability of x greater than small x na 1 minus probability of greater than இருந்துச்சுன்னா இங்கே less than or equal to வரணும். சப்போஸ் இங்கே probability x greater than or equal to x இருந்துச்சுன்னா இங்கே எழுதும் போது 1 minus p of x வந்து என்ன இருக்கணும், இங்கே greater than or equal toனா இங்கே less than மட்டும்தான் வரணும். இங்கே என்ன இருக்குது greater than இருக்கனால less than or equal to வந்திருக்கு, மாறி ஆப்போசிட்டில் வரணும். ஓகேவா? p of x is equal to xk னா f of xk minus f of xk minusனு வரணும். ஓகேவா? இதெல்லாம் சம் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து cumulative distribution ஃபங்க்ஷனுக்கு சம்முக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 11.7. If
probability mass function f of x of random variable x. ஸோ probability mass function ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு cumulative distribution function கண்டுபிடிக்கணும், தென் probability இந்த டேர்ம்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? இதில் பாருங்கள், பை த டெஃபினேஷன் நம்ம cumulative distribution ஃபங்க்ஷனுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். ஓகேவா? f of x is equal to p of x less than or equal to xன்னு சொல்லிட்டு. இப்போ cumulative distribution function. ஸோ டேப்லெட் காலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1 2 3 4. ஓகேவா? ஒரு சும்மா ரஃபில் நம்பர் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. 1 2 3 4. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஒன்றுக்கு முன்னாடி. ஓகேவா? எக்ஸ் வந்து லெஸ் தென் 1. ஓகே, லெஸ் தென் 1னா நம்மளுக்கு 1க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக ஆன்சர் 0ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒன் எஃப் ஆஃப் 1. ஓகேவா? 1 வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். 1க்கு முன்னாடி பார்த்துட்டோம், இப்போ 1 வரைக்கும் எடுக்க போகிறோம்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? 1 என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்சர் வந்து 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டைரெக்டாக 1/12ன்னு எழுதிடலாம். தென் எஃப் ஆஃப் 2, அடுத்து 2 வரைக்கும் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. ஓகேவா? 2ன்னு நினச்சோம்னா நம்ம என்ன வரணும்? 2 இங்கே என்ன இருக்குது? 2 வரைக்கும்னா இது வந்து கியூமுலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இதையும் ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும்? சமேஷன் ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? அப்போ 1/12 ப்ளஸ் 5/12 ஆன்சர் என்னது? 6/12. தென் எஃப் ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3னா இங்கே வேணாவது இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 10 + 1 11/12. அடுத்து எஃப் ஆஃப் 4. எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. 4 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் 11 + 1 12/12 கேன்சல் பண்ண வேணும், அப்படியே இருக்கட்டும். ஸோ இது 12/12 ஆன்சர் என்னது? நம்மளுக்கு 1ன்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸோ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதாவது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 0. 0 எப்போ வந்துச்சு நம்மளுக்கு? மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. அடுத்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 1/12. 1/12 எப்போ வரும்னா 1 எப்போ வந்துச்சுன்னா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 2க்கு ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் 1லேருந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து 1/12 தான் வரும். ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு? ஆன்சர் வந்து 6/12. 6/12னா கேன்சல் பண்ணால் 1/2ன்னு வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ 6/12ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3 வரைக்கும் எழுதணும். அடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11/12. அது 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் என்ன செய்யலாம்? 4 வரைக்கும் வச்சுக்கலாம். தென் அடுத்த ஆன்சர் 1. அது வந்து 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த ஆன்சர் தான் 1 தான். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு 1 க்ளோஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதை டைரெக்டாகவே எழுதிடலாம். எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 11/12. அடுத்த தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. நம்ம இது ஃபுல்லாமே லெஸ் தென் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். நான் என்ன சொன்னேன்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் வந்துடணும். ஸோ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? லெஸ் தென் 2ன்னு வரணும். ஓகேவா? இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா இங்கே என்ன சொன்னேன்? லெஸ் தென் 2ன்னு வரணும். 2னா 2க்கு பிஃபோர் என்ன இருக்கும்? 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. 1னா என்னது? 1/12. இல்லாட்டி இங்கே எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1 மட்டும் வரும். ஸோ அப்போ 1 மைனஸ் 1/12. அப்போ 12 மைனஸ் 1 ஆன்சர் இஸ் 11/12. தட்ஸ் ஆல். ஓகே, லெஸ் தென் 2னா 2க்கு கம்மியாக என்ன இருக்குது? 1 மட்டும்தான் இருக்குது. அதை 1 எடுத்துக்குவோம், 0 நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ அப்படியே ஆன்சர் வந்துடும். Students, next example 11.8. A 6-sided die is marked 1 on one face, 2 on 2 of its faces and 3 on remaining 3 faces. In the sum already நம்ம 11.1ல பார்த்துருக்கோம். The die is rolled twice. Okay. If X denotes the total score in 2 throws.
டோட்டல் ஸ்கோர்னு சொல்லிட்டாங்க. டோட்டல்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், சம் பண்ண போகிறோம். let S be a sample space. நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு டேபிள் எழுத போகிறோம். 6 sided die 1 on 1 ஃபேஸ்னால் இங்கே 1 போட்டுக்கிறோம். 2 on 2 of its faces, அப்போ 2 2. ரிமைனிங் என்ன எழுதும், 3 on remaining 3 faces, அப்போ remaining 3. இதே தான் இங்கேயும் வரப்போகுது. 1 2 2 3 3. ஆட் பண்ண 2, இது 3 3, this time 4. 2 பார்த்தீங்கன்னா இங்கே 3 4 4, இங்கே என்ன வந்துடும் 5. தென் இங்கேயும் அதே சேம் தான், ஏன்னா சேம் தானே இருக்கு, 5 5 எழுதிடலாம். தென் 3 வந்துன்னா 3 + 1 4, இது 6, சாரி இங்கே இடம் வந்து என்ன வரும் 3 + 2 5, இதுதான் 6. இங்கே 4 5 5 6 6, 4 5 5 6 6. ஸோ n of s என்ன வந்து நம்மளுக்கு 36ன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து PMF, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to z. இங்கே ஸ்டார்டிங் என்ன வரும் 2. 2 எத்தனை இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ அப்போ 1/36. அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 3. இங்கே என்ன டேர்ம் இருக்குமோ ஆட் பண்ணும் போது என்ன டேர்மோ இந்த இதை பார்க்கக்கூடாது, இது நம்ம இதுக்காண்டிக்கான சமூகண்டி இந்த இதில் பாக்ஸில் என்ன இருக்கோ அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? x is equal to 3னா 3 எத்தனை இருக்குது, இங்கே 2 + 2 4, அப்போ 4/36. அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 4. 4 எத்தனை இருக்குது பாருங்கள், இது 3 2 5 5 + 2 7 10, அப்போ 10/36. அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 5. 3 6 9 12, 12/36. அடுத்த ப்ராபபிலிட்டி ஆஃப் x is equal to 6 என்ன வந்துச்சு, 9/36. இப்போ டேபில் காலம் எழுதுங்க. x f of x. ஓகேவா? x f of x, ப்ராபபிலிட்டி ஆஃப் மாஸ் ஃபங்க்ஷன் வரும் இங்கே 2 3 4 தென் 5, இங்கே 6. 2க்கு நமக்கு என்ன எழுத போகிறோம், 1/36. இங்கே 4/36. this one 10/36. அடுத்து 12/36. நெக்ஸ்ட் ஒன் 9/36. கரெக்டானு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 21 31 35 36. நியூமரேட்டர் ஃபுல்லாக டினாமினேட்டர் இது வரணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரைட். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா cumulative distribution ஃபங்க்ஷன். இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் எப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரஃப் லைன், ஒரு நம்பர் லைனில் இங்கே 2 3 4 5 6. இந்த 2க்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி ஆஃப் x வந்து லெஸ் தென் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? லெஸ் தென் 2க்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ஸோ டைரெக்டாக 0 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒன் தான் f of 2ன்னு எடுக்க போகிறோம். f of 2 வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 2. 2 வரைக்கும் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். 2 வரைக்கும் என்னது 1/36 தான். அடுத்து f of 3, ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 3. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். நம்மளுக்கு லாஜிக் தெரியணும்னா டேரெக்டாக எழுதலாம். இதையும் என்ன செய்யலாம், 3னா 2வையும் 3ஐயும் ஆட் பண்ணி தான் எழுதணும். ஏன்னா less than or equal to tனா இதிலேருந்து 2லேருந்து 3 வரைக்கும், அப்போ இதை ஆட் பண்ணணும். 1 + 4 5/36. அடுத்து f of 4. 4 என்ன வந்துடும், ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than or equal to 4. அப்போ இது வரைக்கும் 5னா 5 + 10 15/36. நெக்ஸ்ட் ஒன் f of 5. 5 means probability of x less than or equal to 5. இது வரைக்கும் 15னா 15 + 12 27/36. then f of 6. 6 எடுத்தீங்கன்னா probability of x less than or equal to 6. இது வரைக்கும் 27, 20 + 9 36/36. ஆன்சர் வந்து என்னது 1. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து the cumulative distribution function is என்ன எழுதுவீங்க? ஸோ capital f of x is equal to first one 0. எப்போ -∞ less than x
லெஸ் தென் 2 2க்கு முன்னாடி வரைக்கும் ஓகேவா. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே என்ன செஞ்சிடலாம் 1/36 1/36 எப்போ 2 less than or equal to x less than 3. அடுத்து 5/36 அது 3 less than or equal to x less than 4. அடுத்து 15/36 எப்போ 4 less than or equal to x less than 5. then 27/36 இங்கே 5 less than or equal to x less than 6. then next one answer 1 எப்போ வரைக்கும் less than or equal to x less than infinity வரைக்கும் ஓகேவா. இதுதான் cumulative of distribution function. இதை தான் எழுத தெரிஞ்சிட்டா போதும். நம்மளுக்கு அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் எழுதலாம். இது எப்படி எழுத தெரியுங்களா 2 வரந்து நம்மளுக்கு இந்த இது ஓகேவா. ஸோ திரும்ப ஒரு நம்பர் லைன் போட்டு சொல்லித்தரேன். ஸோ இங்கே வந்து 2 இது 3 இது 4 ஓகேவா. ஸோ இப்போது நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இந்த 2 வரைக்குமே என்ன வரும் 0 தான் வரும். அடுத்து 2லேருந்து ஓகேவா இந்த 2லேருந்து கண்டிப்பாக 2லேருந்து இந்த 3க்கு முன்னாடி பாயிண்ட் வரைக்கும் என்னது 1/36. அதனால தான் இந்த இன்டர்வல் அப்படி எழுதியிருக்கோம். 3லேருந்து தான் 4க்கு முன்னாடி வரைக்கும் என்னது 5/36. அந்த மாதிரி இன்டர்வல் தான் இந்த கான்செப்ட் ஓகேவா. தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than or equal to x less than 6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா probability of x is equal to 3 include பண்ணணும், x is equal to 4, then x is equal to 5. 6 வரக்கூடாது. 3 என்ன இருக்கும் probability of 3 என்னது 5/36. அடுத்து 15/36. next one 27/36. so 20 answer is 47/36. okay, then fourth one பார்த்தீங்கன்னா probability of x greater than or equal to 4. probability of x greater than or equal to 4. நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். greater than or equal to 4 என்ன அர்த்தம் x is equal to 4, probability of x வந்து 5, then probability of x is equal to 6. இதை 1 மைனஸ்னு எழுதலாம், இந்த கான்செப்ட்லையும் எழுதலாம். 4 என்னது 10/36 plus 12/36 இங்கே 9/36. so 21 plus 10 என்ன வந்துரும் 31/36. that's all. Students, next example 11.9. find the probability mass function f of x of discrete random variable x. probability mass function வந்து small f of x, then cumulative distribution function கண்டுபிடிக்கணும். அது வந்து capital F of x கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் சம் என்ன பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கிவன் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம் cumulative distribution function கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா cumulative distribution function கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி இதுலேருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து என்னது let x be a random variable. x can take the values. என்னென்ன வேல்யூஸ் இருக்குது நம்மளுக்கு இன்ஃபினிட்டி விட்டுருவோம். ஸோ -2, தென் இங்கே ஒன்று என்ன இருக்குது -1 0 1. ஸோ மொத்தம் இந்த என்னது -2 -1 0 1 தான் இருக்குது ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன செய்ய போகிறோம் -2 பண்ண போகிறோம். இதே இது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்து சிடிஎஃப் கொடுத்தா என்ன செய்வோம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிடுவோம், அடுத்த டேர்ம்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி எழுதுவோம். ஞாபகம் இருக்கா. இப்போ சிடிஎஃப்லேருந்து பிஎம் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ -2ன்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். -2 -1 0 1. இங்கிட்ட இன்ஃபினிட்டி, இந்த சைடு என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி. இப்போ -2ன்னு வச்சுக்கோங்களேன், -2லேருந்து என்ன செய்யணும் -infinity. அப்போ f of -2 minus f of -infinity. ஸோ f of -2னா என்ன இருக்குது வேல்யூஸ் இந்த இதுக்கு நேராக 0.25. ஸோ 0.25 லெஸ் தான் ஈக்குவல் இருக்குல்ல, அதான் -2ஓட வேல்யூ. இங்கே போய் எடுக்கக்கூடாது. இங்கே -25 இன்ஃபினிட்டிக்கு அப்புறம் என்ன வரும் அங்கிட்டு 0 தான். ஸோ ஆன்சர் வந்து 0.25. அடுத்த வேல்யூ f of -1.
மைனஸ் ஒன்று என்ன பண்ணுவீங்க, மைனஸ் ஒன்லேருந்து minus 2. அப்போ f of minus 1 minus f of minus 2. f of minus 1 என்ன கொடுத்துருக்காங்க, 0.60. 0.60 இருந்து இங்கே என்ன இருக்குது, 0.25. ஸோ ஆன்சர் வந்து 20 40, 0.35. நெக்ஸ்ட் ஒன் f of 0. 0 என்ன பண்ணுவீங்க, 0 இருந்து minus 1. ஸோ f of 0 minus f of 1. ஸோ 0 என்ன இருக்கு, 0 கிட்ட 9 அது 0.90 இருக்கு. 0.90 மைனஸ் f of 1ஓட வேல்யூ, சாரி மைனஸ் 1ஓட வேல்யூ 0.60. இது 0.30. தென் f of 1 வந்து என்ன எழுதுவீங்க, 1 வந்து 1 to 0. ஓகே, அப்போ f of 1 மைனஸ் f of 0. f of 1 என்னது, நம்மளுக்கு f of 1 இப்போ தானே பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, f of 1 வந்து 1 தான், பட் f of 0 வந்து 0.90. ஆன்சர் 0.10. அவ்வளோதான். ஸோ therefore probability mass function x f of x minus 2 minus 1 0 1. minus 2க்கு என்ன வந்துச்சு, 0.25. தென் minus 1க்கு 0.35, 0க்கு 0.30, இது 0.10. தட்ஸ் ஆல். ஓகேவா. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஒன் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0னா 0க்கு முன்னாடி என்னென்ன டேர்ம் இருக்குது, மைனஸ் 1ம் மைனஸ் 2ம் இருக்குது. அது அப்போ எப்படி இதெல்லாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -2க்கு 0.25 ப்ளஸ் -1க்கு 0.35. ஸோ ஆன்சர் இஸ் 0.60. ஓகேவா. செகண்ட் ஒன் அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1. ஓகேவா. -1க்கு கிரேட்டர் than இருக்கணும். அப்போ -1 0 1ன்னு எழுதணும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன எழுதுவீங்க, -1 x is equal to -1 plus x is equal to 0 plus x is equal to 1. -1ஓட வேல்யூ என்னது, 0.35, இது 0.30, 1 வந்து 0.10. ஸோ 65. ஸோ ஆன்சர் இஸ் 75. தட்ஸ் ஆல். Next example 11.10. A random variable x has the following probability mass function. Okay, following probability mass function x f of x. ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஆனால் கே வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்து தான் அதில் உள்ள வேல்யூஸ். இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸோ கவனிங்க, இதில் ஒரே ஒரு லைன் மட்டும் யூஸ் பண்ணணும். சின்ஸ் த கிவன் ஃபங்க்ஷன் வந்து என்னது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், டோட்டல் ப்ராபபிலிட்டி 1ன்னு தெரியும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ். சமேஷன் ஆஃப் எக்ஸ் எஃப்எக்ஸ் என்னது, ஈக்குவல் டு 1. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், 1ன்னு வரணும். அதை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ கிவன் வந்து கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 6k ப்ளஸ் 5k ப்ளஸ் அகெயின் 6k ப்ளஸ் 10k இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 3 9 15 20 30. So 30k is equal to 1 na, k is equal to 1 by 30. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த 1 by 30 வச்சு என்னது, இதை அந்த டேப்லெட் காலமை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ் எப்படி இருக்கும்னா 1 2 3 4 5 6. கேவோட வேல்யூ 1 by 30ன்னு வச்சுருக்கோம். அப்போ 1 by 30. 2க்கு வந்து 2kன்னு இருந்துச்சு, அதனால் 2 by 30. 3க்கு வந்து 6k, அதனால் 6 by 30. 4க்கு வந்து 5kன்னு இருந்துச்சு, ஸோ 5 by 30. 5க்கு வந்து 6kன்னு இருந்துச்சு, ஸோ 6 by 30. 6க்கு வந்து 10kன்னு இருந்துச்சு, ஸோ 10 by 30. ஏன்னா 1 by 30னா ஒவ்வொன்றுக்கும் 30 கீழே வந்துடும். ஸோ இப்போ அந்த ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்ன டேர்மை ஃபுல்லாக எழுத போகிறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 less than x less than 6. இதுக்கு என்ன அர்த்தம்,
3, 4, 5. Between values, another x is equal to 3, x is equal to 4, then x is equal to 5. 3 என்ன இருக்கும் 6 by 30 plus 5 by 30. இங்கே பார்க்கணும் 3 na 6 by 30, 4 na 5 by 30, 5 na திரும்ப again 6 by 30. So answer is 12 plus 5, 17 by 30. Second one, probability of 2 less than or equal to x less than 5. Okay, அப்போ 2ல இருந்து included. X is equal to 2, x வந்து 3, then probability of x வந்து 4. 5 வரக்கூடாது சரியா. அப்போ இது எப்படி எழுதலாம் 2 வந்து 2 by 30, 3 வந்து 6 by 30, then 4 வந்து 5 by 30. So 8 plus 5, 13 by 30. Next third subdivision, probability of x less than or equal to 4. இங்கே பார்த்தீங்கன்னா less than or equal to 4 என்னென்ன வரும் 1, 2, 3, 4 வரும் 4 terms வரணும். நான் என்ன பண்ணுறேன்னா 1 minus probability of x greater than 3 greater than 4ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு எந்த டேர்ம் நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப சின்னதாக வருதோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். எல்லா டேர்மும் எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு 4 டேர்ம்ஸ் வரும். இதை நான் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன், இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்கனால இங்கே நான் கிரேட்டர் தன் எடுத்திருக்கேன். அப்போ இந்த டேர்மை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னா கிரேட்டர் தன் 4னா ஒன்லி என்ன செய்யணும் 2 டேர்ம் தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. எனக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இதே யூஸ் பண்ணலாம். என்னென்னா எக்ஸ் லெஸ் தன் ஈக்குவல் டு 4னா எங்கே வரைக்கும் வரணும் 1, 2, 3, 4ன்னு 4 டேர்ம்ஸை எழுதி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக வரும். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். எக்ஸ் பை 5 என்னது 6 by 30 ப்ளஸ் இங்கே வந்து 10 by 30. ஸோ ஆன்சர் வந்து 1 minus 16 by 30. 30 minus 16 என்னது 14. ஓகே, 30 minus 16 வந்து 14 by 30. 30லேருந்து 16 போச்சுன்னா 20, 14 கேன்சல் பண்ணி சிம்பிளை பண்ணால் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 less than xன்னு எழுதியிருக்காங்க. இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3. ஓகேவா, கிரேட்டர் தேன் 3னா என்ன செய்யணும் 4, 5, 6ன்னு எழுதணும். ஓகேவா, ஸோ அப்போ என்ன எழுதலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ 4 பார்த்தீங்கன்னா 5 by 13 வரும். தென் 5 வந்து 5ஓட வேல்யூ 6 by 30, 6 வந்து 10 by 30. ஸோ ஆன்சர் இஸ் 21 by 30. அவ்வளோதான், சிம்பிள் சம் தான், தட்ஸ் ஆல். Students, next exercise 11.2 third sum. Find the probability mass function and cumulative distribution function கண்டுபிடிக்கணும் of number of girl child. Number of girl childக்கு probability mass function and cumulative distribution function in families with the 4 children சொல்றாங்க. ஓகேவா, 4 children assuming equal probabilities for boys and girls. பாய்ஸும் கேர்ள்ஸும் என்ன செய்யணும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, with the 4 children probability கண்டுபிடிக்கணும். பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவல் பேர். பாய்ஸ் இப்போ 4 childrenனா கேர்ள்ஸும் என்னது 4 children. ஓகேவா, ஸோ அந்த அசியூம்ஷனில் நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ லெட் எஸ் பி அ sample space n of s. 4 children சொல்லிட்டாங்க. அப்போ பாய் 4 இருக்கும், கேர்ள் 4னா நம்மளுக்கு 16. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் பி அ ரேண்டம் வேரியபிள். எக்ஸ் பி அ random variable denote by another number of girls. Denote by number of girls. So x can take the values. என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம், முதல்ல கேர்ள்ஸே இல்லை, அடுத்து ஒரு கேர்ள் இருக்கலாம், 2 girls இருக்கலாம், 3 girls இருக்கலாம், இல்லை 4மே என்ன செய்யலாம் நம்மளுக்கு கேர்ள்ஸாக இருக்கலாம். ஸோ இதான் என்னது பாசிபிலிட்டிஸ். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் ஆஃப் 0.
எக்ஸ் ஆஃப் ஜீரோனா எல்லாமே என்ன இருக்கணும், பாய்ஸ் தான் இருக்கணும். அப்போ 4 பாய்ஸ். ஓகேவா? 4 பாய்ஸ்னால் நம்மளுக்கு என்ன வந்துடும், ஒரே ஒரு தான் வரும். ஸோ 1/16. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஆஃப் 1. எக்ஸ் ஆஃப் 1 என்ன வந்துடும், ஒரு பாய் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கேர்ள் இருக்கலாம். கேர்ள் வந்து 1 இருக்கலாம். அப்போ ஜி அதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஃபஸ்ட்டு கேர்ளாக இருக்கலாம், அல்லது ரெண்டாவது கேர்ளாக இருக்கலாம், அல்லது 2 பாய், தேர்டு 1 கேர்ளாக இருக்கலாம், அல்லது 3 பாய்ஸு, ஃபோர்த்து 1 கேர்ளாக இருக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்துடுங்க, இது 4/16. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஆஃப் 2. கரெக்டாக? அப்போ 2 வந்து கேர்ள்ஸாக இருக்கலாம். அப்போ 2 கேர்ள்ஸ் 2 பாய்ஸ். அடுத்து 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ். இல்லை என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எழுதணும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும்னா பாய் கேர்ள், ஒரு பாய் ஒரு கேர்ள். நெக்ஸ்ட் ஒன் கேர்ள் பாய் கேர்ள் பாய். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், ஸோ நம்ம 4 எழுதிட்டோம். ஸோ வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் வரும், ஒரு பாய், ஓகேவா, ஒரு கேர்ள், தென் நடுவில் 2 கேர்ளாக இருக்கலாம், ஒரு பாயாக இருக்கலாம், அல்லது லாஸ்ட் ஒன் ஒரு கேர்ள் 2 பாய் ஒரு கேர்ள். இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள். வேறு பாசிபிள் நம்மளுக்கு கிடையாது. இது என்ன வந்துடும், ஆன்சர் வந்து 6/16. 4 3 6/16. 3மே கேர்ள்ஸாக இருக்கலாம். 3 கேர்ள்ஸாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், ஸோ 3 கேர்ள்ஸ் ஒரு பாய்ஸ். ஓகே. இதை அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க, அவ்வளோதானே. 2G பாயை மட்டும் என்ன செய்யுங்க, மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓகே. ஸோ இதுக்கு வந்து 4/16. ஸோ 4மே கேர்ள்ஸாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், ஒரே தான், ஈக்குவல் டு 1/16. ஓகேவா? அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன எழுதலாம், எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே 0 1 2 3 4. 0க்கு என்ன வந்துச்சு, 1/16. அடுத்து 1க்கு 4/16. தென் 2க்கு 6/16. 3க்கு 4/16. 4க்கு 1/16. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் cumulative distribution function. cumulative distribution function. cumulative distribution functionக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சுருக்கேன், ஒரு லைன் போட சொல்லியிருக்கேன். இது -∞, இங்கே 0, அடுத்து 1 2 3 4 கேர்ள்ஸ், அடுத்து ஒரு இன்ஃபினிட்டி. ஓகேவா? இங்கே என்ன செய்யணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0ன்னு என்ன அர்த்தம், டைரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடலாம், 0ன்னு போட்டுடலாம். அதே இது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க, சாரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. 0க்கு நம்மளுக்கு என்ன வந்துச்சுங்க ஆன்சரு, 1/16. ஓகே. 0க்கு வந்து 1/16 டைரெக்டாக எழுதிடலாம். அடுத்து எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? 1ன்னா என்ன செஞ்சிடணும், இந்த 1/16ஐயும் இந்த 4/16ஐயும் ஆட் பண்ணி 5/16. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. 5/16 அதை அப்படியே வச்சுக்கோங்க. 5/16ஓட அந்த 2 பக்கத்தில் என்ன இருக்குது, 6. 5 + 6 11/16. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்திங்கன்னா, ஓகேவா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3னா 11, அங்கிட்டு 4 இருக்கும், 15/16. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4னா அங்கே அடுத்து 1 இருக்கும், 1 ஆட் பண்ணிங்கன்னா 16/16. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம், ஃபஸ்ட்டு 1 0, எப்போ -∞ லெஸ் தென் எக்ஸ். ஓகே, -∞ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0லேருந்து. அடுத்து
1 by 16. எப்போ 0 less than or equal to x less than 1. Then answer is 5 by 16. 1 less than or equal to x less than 2. Then next one 11 by 16. எப்போ 2 less than or equal to x less than 3. Then அடுத்த value 15 by 16. 3 less than or equal to x less than 4. Then answer is 1. 4 less than or equal to x less than infinity. So that's all. Okay, this is cumulative distribution function. Next exercise 11.2 fourth sum. Suppose a discrete random variable can only take the values 0, 1, 2. So probability the mass function defined by இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்போயுமே ஒரு டேப்லோ காலமாக டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிவிட்டு வேல்யூ கே சிடிஎஃப் இது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்மளுக்கு கான்செப்ட் என்னது, பிஎம்எஃப்பை இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கான்செப்ட்டு, சென்ஸ் இந்த லைனை மட்டும் எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது, டோட்டல் ப்ராபபிலிட்டி. டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1 நம்மளுக்கு வரும். ஸோ அப்போது சமேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0, 1, 2. அப்போ நான் அந்த எக்ஸுக்கு பதில் என்ன செய்ய போகிறேன், சமேஷன்னா அடிஷன் தெரியும். ஸோ எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நான் 0னா இங்கே போய் 0ன்னு அப்ளை பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா 1/k கிடைக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து 1 போய் நான் அப்ளை பண்ணேன்னா 1 + 1 2 என்ன வரும், 2/k கிடைக்கும். அடுத்து வந்து 2 ஸ்கொயர்டு வந்து என்னது 4 + 1 5. அடுத்து 5/k கிடைக்கும். ஓகே, 5/k is equal to 1. ஸோ 7, 8. 8/k is equal to 1னா k is equal to நம்மளுக்கு என்னது 8. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை முதல்ல எழுதிருங்க. அப்போ தான் நம்மளுக்கு குமுலேட்டிவ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னதுங்க, 0, 1, 2 தான் எக்ஸோட வேல்யூ. இங்கே வந்து 1/8, இங்கே 2/8, இங்கே 5/8. செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. ஸோ ஒன்று நீங்கள் டேரெக்டாக எழுதலாம், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும்னா எழுதலாம். நம்மளுக்கு நம்பர் லைன் கியூமுலேட்டிவ்க்கு மட்டும் நம்பர் லைன் வர சொல்லியிருக்கேன். 0, 1, 2, இங்கிட்ட ஒரு -∞, இங்கிட்ட ஒரு +∞. ஸோ அப்போ நான் டேரெக்டாக எழுதுகிறேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, நம்மளுக்கு -∞, 0. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 0 தான் வரப்போகுது. எப்போது, -∞ less than x less than 0, 0க்கு முன்னாடி வரைக்கும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 1/8. 1/8 எனக்கு எப்போ வரும், 0 less than or equal to x less than 1. அடுத்த வேல்யூ இதையும் ஆட் பண்ணி எழுதணும். 1/8 + 2/8 என்னது 3/8ன்னு வரும். 3/8 எனக்கு எப்போ வரும்னா 1 less than or equal to x less than 2. ஸோ இதையும் அதுக்கடுத்து இதையும் ஆட் பண்ணணும். 3/8 + 5 என்னது 8/8. 8/8 1 எப்போ 2 less than or equal to x less than infinity. இது பிஎம்எஃப்லேருந்து டேரெக்டாக எழுதுறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன் எப்போவுமே 0 வந்துடும். செகண்ட் 1/8, அடுத்து 2ஐயும் ஆட் பண்ணி எழுதுவோம். அடுத்து 3ஐயும் ஆட் பண்ணி இங்கே எழுதுவோம். சரியா, ஸோ இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து தேர்ட் ஒன் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் than or equal to 1ன்றாங்க. கிரேட்டர் than or equal to 1ன்னா உங்களுக்கு தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதுவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 என்னது, 1 வந்து 2/8, இது வந்து 5/8. ஸோ ஆன்சர் இஸ் 7/8. தட்ஸ் ஆல். ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும், சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து இதை மறக்காமல் வாட்ச் பண்ணி எழுதுங்க. ஓகேவா.